ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வாய்ஸ் ஸ்க்ரீன் லாக் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பின் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் இதில் வந்து நீங்கள் வாய்ஸ் லாக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது வாய்ஸ் லாக் எப்படி நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டோ பின்னோ யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வாய்ஸ் லாக்கில் என்ன ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறீங்களோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ணால் போதும், உங்கள் லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு ஓப்பன் ஆயிரும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய் சர்ச் பார் கிளிக் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஸ்க்ரீன் லாக்னு டைப் அடிச்சுக்கோங்க. என் ஃபோன் டிஸ்பிளேயில் தெரிகிற ஆப்பை கரெக்டாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஸ்க்ரீன் லாக் இதில் என்ன காமிக்குதோ அதை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆட் ஃப்ரீ, கம்மியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மித்ததை கம்பேர் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. லோடாகி ஓப்பன் ஆயிரும், ஆப்புக்குள்ளே போயிடும். இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து லாக் டைப்னு இருக்கும். லாக் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் லாக் செட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து பின் செட் பண்ணிங்க. உங்களை வந்து ரெண்டுமே செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் லாக் செட் பண்ணிவிட்டு, இல்லை பின் இல்லைன்னா பேட்டர்ன் எனி ஒன் செட் பண்ணிக்கணும். எதுக்காகனா வாய்ஸ் லாக் வந்து உங்களுக்கு திடீர்னு ஆக்டிவேட் ஆகாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் பின் இல்லைன்னா பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வாய்ஸ் லாக் எடுத்துரும். எடுக்காமல் பட்சத்தில் என்ன பண்ணணும்னா நீங்கள் பின் இல்லைன்னா பேட்டர்ன் இன்னொரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் வாய்ஸ் லாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாய்ஸ் லாக் கிளிக் பண்ணிவிட்டு டேப் டு மியூசிக் கொடுத்துட்டு என்ன சொல்கிறீங்களோ அது ரெக்கார்ட் ஆகிக்கும். என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பின் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பின்னு தேவையோ அந்த பின்னை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணி ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பேக் வந்துட்டு, இல்லைன்னா பேட்டர்ன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதில் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அது ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆயிரும். இப்போ வந்து எப்பயும் போல் டேரெக்டாக ஆப் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டீங்க, எனேபிள் ஆயிரும். ஜஸ்ட் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணாலே கீழே பார்த்தீங்கன்னா டேப் டு மியூசிக்னு இருக்குது பாருங்களா. இந்த மியூசிக் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வச்சிங்களோ அதை செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பின் கொடுத்துருந்தீங்கன்னா இப்படி ஆக்டிவேட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா பின் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் பின் கொடுத்து இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இல்லைன்னா லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு என்ன வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video guys.